முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று கேட்டு பார்க்க உள்ள திருப்புகழ் வாடையில் மதனை என துவங்குகிறது. இறுதி வரியில் உனக்கு நான் வழி அடிமை என்று வள்ளிக்கு முருகப்பெருமான் மேருமறையில் எழுதியதை குறிப்பிடுகிறார். இதற்கு முன் போதிலிருந்து என துவங்கும் பொது திருப்புகழில் என்று பாடுகிறார். அதாவது முதலில் வள்ளிக்கு ஒரு பனை ஓலையில் உனக்கு நான் அடிமை என்று ஒரு சாசனம் எழுதி தருகிறேன் என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்ததை வள்ளி தன்னுடைய காதிலே காதோலையாக தரித்திருக்கிறார். அது அவளுக்கு தனிப்பட்ட முறையிலே எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு சாசனம், பிரைவேட் டாக்குமெண்ட் டு வள்ளி. மேருமலையில் எழுதியதை பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி, உலகோர் அனைவரும் அறியும்படி வள்ளிக்கு வழியடிமை என்று எழுதி வைத்தது. அதாவது ஜீவாத்மாவிற்கு பரமாத்மா என்றும் அடிமை என்று முருகப்பெருமான் எழுதி வைத்திருக்கிறார் என்று கொள்ள வேண்டும். பாடலையும் பதவுரையையும் கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். புகார்ப்பணமஸ்து. பாடையில் மதனை அழைத்துற்று வாழ்வளை கலகலன கற்றை வார்குழ சரிய முடித்திட்டு தூகேலார். பாடையில் மதனை அழைத்துற்று வாழ்வளை கலகலன கற்றை வார்குழ சரிய முடித்திட்டு தூகேலார். வாழ்கொள நெகிழ உடுத்திட்டு நூப்புறமினை அடியை பற்றி வாழ்விட நுதல் மிசை பொட்டிட்டு வருமாய. வாழ்கொள நெகிழ உடுத்திட்டு நூப்புறமினை அடியை பற்றி வாழ்விட நுதல் மிசை பொட்டிட்டு வருமாய. நாடக மகளிர் நடிப்புற்ற தோதக வலையில் அகப்பட்டு ஞானமு முழுதுமிதப்பித்தல் ஏனோ மாறு. நாடக மகளிர் நடிப்புற்ற தோதக வலையில் அகப்பட்டு ஞானமு முழுதுமிதப்பித்தல் ஏனோ மாறு. நாணமு மரபு மொழுக்கற்று நீதியும் அறிவு மறக்கெட்டு நாயடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோ. நாணமும் மரபும் மொழுக்கற்று நீதியும் அறிவு மறக்கெட்டு நாயடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோ. ஆடிய மயிலினை ஒப்புற்று பீலியும் இலையும் உடுத்திட்டு ஆறினும் அழகு மிக பெற்று எவனாடும். ஆடிய மயிலினை ஒப்புற்று பீலியும் இலையும் உடுத்திட்டு ஆறினும் அழகு மிக பெற்று எவனாடும். ஆகிய இதன் இசை உற்றிட்டு மானின மருள விழித்திட்டு ஆயுத கவனொரு கை சுற்றி விளையாடும். ஆகிய இதன் மிசை உற்றிட்டு மானின மருள விழித்திட்டு ஆயுத கவனொரு கை சுற்றி விளையாடும். வேடுவ சிறுமி உருத்திக்கு யான் வழி அடிமை எனச் செப்பி வீருள அடியினையை பற்றி பல காலும் விளையாடும். வேடுவ சிறுமி உருத்திக்கு யான் வழி அடிமை எனச் செப்பி வீருள அடியினையை பற்றி பல காலும் வேதமும் அமரருமே சக்கரவாளமும்
அறிய விலைப்பட்டு மேருவி மிகவும் இழுத்திட்ட பெருமாளே வேதமும் அமரருமே சக்கரவாளமும் அறிய விலைப்பட்டு மேருவில் மிகவும் இழுத்திட்ட பெருமாளே நாணமும் மரபும் ஒழுக்கற்று நீதியும் அறிவு மறக்கிட்டு நான் அடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோ வேதமும் அமரருமே சக்கரவாளமும் அறிய விலைப்பட்டு மேருவில் மிகவும் இழுத்திட்ட பெருமாளே பாடையில் மதனை அழைத்துற்று தேராகிய தென்றல் காற்றில் மன்மதனை வரவழைத்து வாழ் வளை கலகலென வளையல்கள் கலகலென ஒலிக்க கற்றைவார் குழல் சரிய முடித்திட்டு நெருக்கமான இந்த கூந்தல் சரிந்து விழ அதை எடுத்து முடித்து ஆறும் மால் கொள துகில் நெகிழ உடுத்திட்டு எவரும் மோகிக்கும்படி ஆடையை தளர்த்தி உடுத்தி நூபுரம் இணை அடியை பற்றி வாய்விட சிலம்புகள் 2 பாதங்களையும் பற்றி கொண்டு சப்திக்க முதல் மிசை பொட்டிட்டு வரும் நெற்றியில் பொட்டியிட்டு வருகின்ற மாய நாடக மகளிர் மாயரூபிகளான நடனம் செய்ய வல்ல பொது மாதர்களின் மாயா சொரூப முழு சமர்த்திகள் நடிப்புற்ற தோதக வலையில் அகப்பட்டு பாசாங்கும் வஞ்சகமும் கூடிய வலையில் சிக்கிக்கொண்டு ஞாலமும் முழுதும் மிக பித்தன் எனுமாறு உலகினோர் அனைவரும் இவன் பெரிய சிற்றின்ப பித்தன் என்று பழிக்கும்படி மிகுத்த காமியன் என பார்லோர் எதிர் நகைக்கவே என்பார் விலைக்குமேனி என்ற பாடலிலே நாணமும் மரபும் ஒழுக்கற்று வெட்கமும் என் வம்ச நற்பெயரும் ஒழுக்கமும் கெட்டுப்போய் நீதியும் அறவும் அற கெட்டு நீதி அறிவு அனைத்தும் அழிந்து போய் நாய் அடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோ அம்மாதர்களிடத்திலே நாயைப் போல் அடிமையாகி விடலாமா ஆடிய மயிலினை ஒப்புற்று ஆடுகின்ற தோகை மயிலைப் போல விளங்கி பீலியும் இலையும் உடுத்திட்டு மயில் பீலிகளையும் தழை இலைகளையும் ஆடையாக உடுத்திக் கொண்டு ஆரினும் அழகு மிக பெற்று வேறு எவர்க்கும் இல்லாத அழகை பெற்றவளாக எவன் ஆளும் யௌவனத்தை உடையவளாக ஆக்கிய இதன் மிசை ஊற்றிட்டு கட்டியிருந்த பரன் மீது வீற்றிருந்து மேவிய புனத்திதனில் ஓவியம் என திகழும் மேதகு குரத்தி திருவேளைக்காரனை என்பார். மான் இனம் மருள விழித்திட்டு மான் கூட்டங்கள் எல்லாம் இந்த பெண்ணின் கண் அழகு நம்முடைய கண்ணழகை வென்றுவிட்டதே என்று நினைத்து வெட்கி விழிக்க இருகுழை அழகோடும் மன்றல் வாரிச நயனமும் கொந்துவார் குரல் என்ற பாடலிலே ஆயுத கவன் ஒரு கை சுற்றி விளையாடும் கவன் கற்களை ஆயுதமாக கொண்டு பறவைகளை வெருட்டி ஓட்டி விளையாடின. பக்தர்கண பிரிய பாடலில் சொல்லுவார், கட்டிய தத்தை களைத்து விழத்தி கற்கவனிட்டெரித்தினை காவல் கற்ற குரத்தி என்று. வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு ஒப்பற்ற வேடர் குலப்பெண் வள்ளிக்கு யான் வழி அடிமை எனச் செப்பி நான் பரம்பரை அடிமை என்று கூறி வீறு உள அடி இணையை பற்றி பல காலம் பெருமை வாய்ந்த அவளுடைய திருவடிகள் இரண்டையும் பிடித்து கொண்டு பலமுறையும் வேதமும் அமரரும் மெய்ச்சக்கரவாளமும் அறிய வேதமும் தேவர்களும் நிலை பெற்ற சக்கரவாளகிரியும் அறியும்படி, அதாவது இவைகளின் சாட்சியாக என்று சத்தியம் சொல்லி விலைப்பட்டு அப்படி அடிமைப்பட்டதை ஊர்ஜிதம் செய்யும் வகையாக மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாளே, மேருமலையில் நன்றாக தெளிவாக சிலாசனமாக எழுதி வைத்த பெருமாளே, இந்த சாசன பத்திரத்தை ஓலையில் எழுதி இதை நகலாக வள்ளியம்மை காதில் சொருகி இருக்கிறாராம். செறி குழையோலை சாதனம் என்றுரையா பரிதாபம் எனும்படி என்பார் போதில் இருந்த என்னும் திருப்புகழிலே. மூலப்பத்திரத்தை மேருவிலே எழுதியிருக்கிறார். தட் இஸ் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி. இந்த செய்தியில் ஒரு அருமை காணப்படுகிறது. சிவபெருமான் சுந்தரரை ஆட்கொள்ள அவருடைய முன்னோர் எழுதின அடிமை ஓலையை காண்பித்தார். மரபு குச்சித பிரபுவான முருகப்பெருமான் தானே அடியவருக்கு அடிமை என்று ஓலை எழுதிவிட்டார். அடியார்களுக்கு அடிமை நான் என்று வள்ளி சன்மார்க்க ரகசியத்தை உலகறிய பறையறைந்து இந்த ரகசியத்தை முருகன் அருணகிரியார் காதில் ஓதி இருக்கிறார். ஆனால் நீ வள்ளியை நாடி சென்று ஆட்கொண்டதால்
இந்த மறைப்பொருள் உலகிற்கு வெளியாகிவிட்டதே என்று செல்லமாக கோபித்துக் கொள்கிறாராம் கந்தர் அலங்காரத்திலே. கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது. கோடுகுழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. திருப்புகழ் அடியார் திருவடி சென்னியாரான வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அடிக்கடி எடுத்துக்காட்டி பாடும் பகுதிதான் இந்த பாடலுடைய பிற்பகுதியாகும்.